அன்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். எங்க விஜய் என்ன பகைச்சிட்டாங்க, எவனும் இருக்க முடியாது அப்படின்றதுக்கு இதுதாங்க சாட்சி. தமிழ் சினிமாவில் உள்ள பழைய ஜோக்கர் எல்லாத்தையும் வர வச்சு தளபதி விஜய்க்கு எதிராக திமுக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். சரத்குமாரா இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், இப்போ பிரகாஷ் ராஜ், அதாவது ஜனநாயக படத்தில் பிரகாஷ் ராஜே வச்சு தளபதி விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி விஜய் ஒழிச்சலாம் அப்படின்னு திமுக முயற்சி பண்ணிச்சு. ஆனா அது அவருக்கே பேக் ஃபேர் ஆகி என்னடா இது இந்த அடி அடிக்கிறாங்களேன்ட்டு இப்போ அவர் வேற லெவலில் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதுதாங்க தளபதி விஜயோட பவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரகாஷ் ராஜ் தளபதி விஜய்க்கு எதிராக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி தளபதி விஜய் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நீ என்னோட பெரிய ஆளா, அரசியல் பத்தி உனக்கு என்ன தெரியும், நீ சினிமாவுக்கு வந்த உடனே சிஎம் ஆகலன்னு நினைச்சிட்டு இருக்கியா, இது என்ன சினிமாவா என்ன அப்படியே சிஎம் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஆள் பேசியிருந்தாரு. அதாவது இத்தனை வருஷம் தமிழ் சினிமாவில் சேர்த்து வச்ச மொத்த மரியாதையும் 2 மணி நேரத்தில் முடிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு பெரிய நெகட்டிவிட்டி ஆயிடுச்சு. இவரோட படத்தை பார்க்கறதுக்கு கூட விரும்பல. கில்லி படத்தில் உண்மையாலுமே நீ வில்லன் தான் போல, விஜய்க்கு நீ தான் வில்லன், நீ நல்லவனே கிடையாது அப்படின்னு பிரகாஷ் ராஜ் போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு கன்னடனுக்கு தமிழ் என்ன வேலை, நீ ஒரு கன்னடன், தமிழ் அரசியலை பத்தி தமிழ்நாட்டு அரசியல் நீ கருத்து சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் இருந்துட்டு இருக்க என்ன, உன் மாநிலத்தில் போய் நீ நில்லு, அங்க நின்று தோத்த வந்தனா நீயே ஒரு சினிமா நட்சத்திரம் தானே, நீ விஜய் அண்ணனை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு 2 நாளா இந்த ஆள் அடிக்காது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தளபதியோட தொண்டர்களாக இருக்கட்டும், தமிழ் மக்களாக இருக்கட்டும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்ப விஷயம் என்னன்னா, திமுக செயல திரும்ப பேச கூட்டிருக்காங்க. நீங்க பேசுங்க, அந்த மேடை மட்டும் இல்ல, இன்னும் நிறைய மேடை இருக்கு, இன்னும் 2 நாள் இருக்கு, நீ கண்டிப்பா விஜய்க்கு எதிராக பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிரகாஷ் ராஜ் ஐயோ சாமி ஆளை விட்டா போதும், என்னால ஒரு நாள் நெகட்டிவிட்டியை தாங்க முடியல, இதுக்கப்புறம் என்னால பிரச்சனைலாம் பண்ண முடியாது, நான் வேற ஊருக்கு போறேன் அப்படின்னு அப்படியே நைஸா எஸ்கேப் ஆயிட்டாராம். ஏன்னா அவருக்கே தெரியும் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இன்னொரு டைம் பேசினா பெரிய நெகட்டிவிட்டி ஆயிடும். ஆல்ரெடி ஒரு பெரிய நெகட்டிவிட்டி இருந்துட்டு இருக்கு. அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ண தெரியும் முடிச்சிருக்காரு அந்த ஆளு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.